ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேளாண் உலகம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அவரைக்காயில் பார்த்திங்க அப்படின்னா அந்த அஸ்வினி பூச்சி நிறையவே வந்துருச்சு. அதனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த மோர் கரைசல் நம்ம அடித்தோம் அப்படின்னா அந்த அஸ்வினி பூச்சி கொஞ்சம் கம்மியாகும். அது மட்டும் இல்லாமல் இந்த அஸ்வினி பூச்சி மட்டும் இல்லாமல் இந்த இலையை துளையிற பூச்சியும் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி பூச்சியும் பார்த்திங்க அப்படின்னா இலையை கடிச்சிரும். ஸோ இந்த மாதிரி பூச்சியும் நம்ம கட்டுப்படுத்துறதுக்கு கொஞ்சம் மோர் கரைசல் நம்ம தூவலாம். அதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த கொஞ்சம் எறும்பு பொடி லைட்டாக தூவியிருக்கோம், சாம்பலும் எலும்பு பொடி கறந்து. ஸோ அதுலேயே பார்த்திங்க அப்படின்னா அஸ்வினி பூச்சி கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகிருக்கு. ஸோ முன்னையெல்லாம் பார்த்தீங்கன்னா அஸ்வினி பூச்சி நிறையா இருந்தது. இப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னா அஸ்வினி பூச்சியெல்லாம் இல்லை. பட் ஆனால் இதில் பார்த்திங்க அப்படின்னா இப்போ புதுசாக இந்த அஸ்வினி பூச்சி வந்திருக்கு. ஸோ இதில் பாருங்கள், இதிலெல்லாம் அஸ்வினி பூச்சி நிறைய தெரியும். ஸோ இதுலெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம அஸ்வினி பூச்சி இருக்குது. இதையெல்லாம் நம்ம கொஞ்சம் ரெடி பண்ணுறதுக்கு தான் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த மோர் கரைசல் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மோர் கரைசல் நம்ம தெளிச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் இந்த பூச்சிகள்லாம் கட்டுப்படும் அவரைக்காய் செடியில். ஸோ நம்ம அவரைக்காய் ஓரளவுக்கு பூத்துருக்கு, நமக்கு காய் நிறைய காய்ச்சிருக்கு. ஆனாலும் பார்த்திங்க அப்படின்னா இந்த அஸ்வினி பூச்சி இந்த மாதிரி பூச்சியெல்லாம் நமக்கு நிறையா வந்தது அப்படின்னா இதெல்லாம் நமக்கு வேஸ்ட் ஆயிரும். ஸோ அதனால தான் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த மோர் கரைசல் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ மாடி தோட்டத்தில் மெயினாக பார்த்திங்க அப்படின்னா இந்த அஸ்வினி பூச்சி ரொம்ப அதிகமாக இப்போ தொல்லை கொடுக்கும். அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டே இந்த மோர் கரைசலோ இல்லை நம்ம இயற்கையாக எதெல்லாம் பூச்சி விரட்டியோ அதெல்லாம் யூஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா நான் பூண்டு, அதுக்கப்புறம் இஞ்சி, அதுக்கப்புறம் பச்சை மிளகா போட்டு ஒரு கரைசல் ரெடி பண்ணி அதை அடிச்சுட்டோம். ஸோ அது ஓரளவுக்கு கேட்டுச்சு. அப்புறம் ரொம்பவும் கேட்கல அப்படிங்கிறனால தான் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த கொஞ்சமாக எறும்பு மருந்து தொளிச்சிருக்கோம். ஸோ அந்த எறும்பு மருந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்கானிக் கிடையாது. இருந்தாலும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பூச்சி அதிகமாகிடுச்சு அப்படின்னா நம்ம இயற்கையாக கண்ட்ரோல் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அதனால தான் நம்ம இது பண்ணியிருக்கோம். ஸோ இதில் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மோர் கரைசல் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இந்த மோர் கரைசலை என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஸ்ப்ரேயரில் ஊற்றி மேலே தொளிக்க போகிறோம்.